ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பெண்ணே சீரியல் நாளைக்கோட எபிசோடோட ப்ரொமோ பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிங்கப்பெண்ணே சீரியல் இப்போ நம்ம ஆனந்தியை கல்யாணம் முடிக்கிறதுக்காண்டி மூணாவதாக ஒரு ஆள் போட்டியாக வந்துட்டார். அவர் யாருன்னா சுயம்புலிங்கம். நான் தான் ஆனந்திக்கு பரிசம் போட்ட மொற மாமன் பொண்ணு சொன்ன உடனே நம்ம மகேஷ் அன்புக்கு பீதி கிளம்புது. நம்ம என்ன பண்ணன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் மகேஷ் மித்ராட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஆனந்தியோட அம்மா அப்பாட்ட நான் லவ் பண்ணுற விஷயத்த போட்டு உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மித்ரா ரொம்பவுமே ஷாக்காக வராங்க. மித்ரா இப்போதைக்கு நீ சொல்லாத, அவங்களே ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மித்ரா தான் மகேஷ் மேலே ஆசைப்பட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அன்பு ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க, நீ கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பாட்ட போய் நீ லவ் பண்ணுற விஷயத்த சீக்கிரமாக சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு திருன்னு முழிக்கிறாரு. என்ன பண்ண ஏது பண்ணன்ட்டு, நான் காதல் பண்ணாலே அப்படி தான் திருன்னு முழிக்க வேண்டிய நிலைமையாக வரும். அதெல்லாம் தான் கொண்டு போகிறாங்க. இப்போ சுயம்புலிங்க வர மூணாவது ஆளாக வரன்ட்டு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவர் சொன்னவொன்னு தான் தெரியுது பரிசம் போட்ட மரமாமன்ட்டு. இப்போ என்னதான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனந்தி யாரை தான் கல்யாணம் முடிக்க போகுதுன்னு தெரியல. இப்போ சுயம்புலிங்கம் ஒரு லிஸ்ட் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் மகேஷ் ஒரு லிஸ்ட்டில் இருக்கா. ஒரு பக்கம் அன்பு இருக்காரு. ஆனால் மகேஷ் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி எப்படி சம்மதம் வாங்கினாலும் தான் வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். அவர் நல்லா பணக்காரராக இருக்கனால அவங்க அம்மா அப்பா சம்மதம் சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆனந்தி அன்பை தான் உண்மையாக லவ் பண்ணுறாங்க. அதனால் அன்பு கூட தான் கல்யாணம் முடிக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.